ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி நோம்புக்காக வெத்தலை வச்சு கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 10 வெத்தலை எடுத்து காம்பை கிள்ளி எடுத்துடலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கையளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா வறுபட்டதும் இதில் அரை கப் அளவுக்கு ரவையை சேர்த்து அதையும் நல்லா இந்த நெய்யிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதும் அரை கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வேகட்டும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்ச வெத்தலை ஜூஸை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறினா சுவையான வெத்தலை கேசரி ரெடி.